வணக்கம். சித்தர் தரிசனம். நாள் செய்யாததை கோள் செய்யும், கோள் செய்யாததை குலதெய்வம் செய்யும் என்பார்கள். குலதெய்வ வழிபாட்டை ஒழுங்காக செய்து கொண்டு வருகிறவர்களுக்கு கிரகங்களால் எந்த கெடுதலும் வராது. குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. ஒவ்வொருவருக்கும் குலதெய்வங்கள் மாறலாம், ஆனால் சக்தி எல்லோருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும். குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்களாகும். அந்த புனித ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கும் வல்லமை படைத்தவை. எனவே தான் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன. குலதெய்வங்களும் கர்ம வினைகளை நீக்க வல்லவை. யாருக்கு கர்ம வினைகள் மிக அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு குலதெய்வமே தெரியாமல் போவதும் உண்டு. குலதெய்வ பிரார்த்தனை என்பது தந்தை, தாத்தா, முப்பாட்டன் அவர்களுக்கு முன்னால் உள்ள மூதாதையரால் வணங்கப்பட்ட தெய்வமாகும். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வணங்கும் போது அந்த குலதெய்வத்தின் அருள் மட்டுமல்லாமல் மூதாதையரின் ஆசியும் கிடைக்கின்றது. குலதெய்வத்தின் அருளும் முன்னோர்களின் ஆசியும் ஒரு சேர கிடைக்கும் போது வாழ்க்கை வளமாகிறது. சந்ததிகளும் சுகமாக வாழ்வார்கள். நாம் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது வீட்டில் இருக்கும் இந்த 2 பொருளை மறக்காமல் கொண்டு செல்லுங்கள். நம்முடைய வழிபாட்டு பழக்கத்தில் குலதெய்வ வழிபாடு என்பது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி தனியாக சொல்ல வேண்டியதில்லை. ஒரு குடும்பத்திற்கு குல தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைத்துவிட்டால் அந்த குடும்பத்தை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பது அனைவரும் அறிந்ததே. இதன் காரணமாகவே அனைவரும் குலதெய்வ வழிபாட்டை மிகவும் சிரத்தையுடன் செய்வார்கள். குல தெய்வம் வீட்டிற்கு வர என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இன்றைய கால சூழ்நிலையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெருமளவு பிரச்சனைகள் வருவதும் அது தொடர் கதையாக சென்று கொண்டிருப்பதும் குலதெய்வ வழிபாட்டை மறந்ததே ஒரு முக்கியமான காரணம் என்றே சொல்லலாம். நாம் எத்தனை கோவில், குளம், தெய்வம், பூஜை, புனஸ்காரம் என செய்து கொண்டே இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்யவிட்டால் நம்முடைய வழிபாடுகளில் எந்த பலனையும் நம்மால் பெறவே முடியாது. அப்பேற்பட்ட குலதெய்வம் நம் வீட்டிற்கு வர நாம் இதுவரை பல பூஜைகளையும் பரிகாரங்களையும் பார்த்திருப்போம். ஆனால் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது நம் வீட்டில் இருக்கும் இந்த 2 பொருள்களை கொண்டு சென்று வழிபட்டால் நிச்சயம் குலதெய்வம் மனம் மகிழ்ந்து நம்முடன் வீட்டிற்கு வந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. நாம் இருக்கும் இடத்துக்கு அருகில் குலதெய்வம் இருந்தால் நிச்சயம் மாதம் ஒரு முறையோ அல்லது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சென்று அவர்களுக்கான வழிபாட்டை முறைப்படி செய்து வர வேண்டும். வெகு தொலைவில் உள்ளது என்றால் கண்டிப்பாக வருடத்தில் ஒரு முறையாவது குலதெய்வ ஆலயம் சென்று அங்கு வழிபாட்டை செய்ய வேண்டும். இதை தவறாமல் செய்தால்தான் நாம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும். அப்படி குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய வேளையில் உங்கள் குலதெய்வத்திற்கான பொருட்கள் அனைத்தையும் முடிந்த வரையில் நீங்களே இங்கிருந்து கொண்டு செல்ல முயற்சி செய்யுங்கள். பெரும்பாலானோர் அங்கு சென்று வாங்குவதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள். இது பயணத்தின் சிரமத்தை தவிர்ப்பதற்காகவும் இருக்கலாம். ஆனாலும் குலதெய்வ கோவிலை பொறுத்த வரையில் நம் கையால் வாங்கி நம் வீட்டில் வைத்த பிறகு கொண்டு செல்லும் பொழுது அதற்கான பலனே தனிதான். அந்த வகையில் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது நாம் வீட்டில் உள்ள அரிசி பானையிலிருந்து ஒரு கைப்பிடியும், கல்லுப்பிலிருந்து அதை ஒரு கைப்பிடியும் எடுத்து வெள்ளை துணியை மஞ்சளில் நினைத்து பிறகு காய வைத்து அந்த துணியில் அரிசியும் கல்லுப்பையும் தனித்தனியாக மூட்டையாக கட்டி அந்த மூட்டையை கொண்டு குலதெய்வத்திற்கு நீங்கள் படைக்கும் படையலுடன் வைத்து வழிபட வேண்டும். இந்த அரிசி உப்பு மூட்டையை நீங்கள் வைத்து வணங்கிய பிறகு குலதெய்வமே மனம் மகிழ்ந்து உங்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு உங்களின் வேண்டுதலை நிறைவேற்ற உங்களுடனே வீட்டிற்கு திரும்பி வரும் என்றும் சொல்லப்படுகிறது. நம்பிக்கை உள்ளவர்கள் இனி குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது இந்த 2 பொருட்களை தவறாமல் கொண்டு சென்று குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைத்துக் கொள்ளலாம். இதுபோல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களையும் புராண கதைகளையும் தமிழும் தமிழின் பெருமையும் அறிந்திட சித்தர் தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் நான்.